ஆகமங்களில் காகம் பித்ரு தூதன். அதனால்தான் முதல்ல காகத்துக்கு படையல் வைத்து அதை காகம் சாப்பிட்டால் நம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைத்ததாக நம்புகிறோம். இது ஒரு தெய்வீக அறிகுறி. அறிவியல் ரீதியாக பார்த்தால் காகம் மனித உணர்ச்சியை உணரக்கூடிய புத்திசாலி பறவை. அது சாப்பிடுறதால சுற்றுச்சூழலில் இருக்கும் தீங்கு விளைவிக்கும் கரிம கழிவுகள், அழுகிய உணவு, இயற்கை நுண்ணுயிரிகள் அனைத்தையும் இயற்கையாகவே மறுசுழற்சி பண்ணிடும். இதனால் வீட்டைச் சுற்றி இருக்கும் பாக்டீரியா வளர்ச்சி குறையும். கொறித்துண்ணிகள் மற்றும் பூச்சிகள் வருவதும் குறையும். இடத்தோட சுற்றுச்சூழல் சமநிலை சிறப்பாகும். அதே நேரம் மனிதன் ஒரு உயிருக்கு அன்பு காட்டுற போது மூளையில் ஆக்சிடோசின், செரோட்டோனின் ரிலீஸ் ஆகுது. அதுவே நமக்கு மன அமைதியையும் கர்மா திருப்தியையும் தருகிறது. நாம் காகத்துக்கு கொடுக்கும் சாப்பாடு ஒரு சின்ன செயல்தான், ஆனா அது இயற்கை, மனிதன், சகல ஆற்றலையும் சமநிலையாக்கும் ஒரு அறிவியல் மாயாஜாலம்.